நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் வேர்ல்ட் கப் டீம் நேற்று வந்தாச்சு. வேர்ல்ட் கப் டீமை வெளியே அறிவிச்சிட்டாங்க. நேற்று பார்த்தோம் நம்ம டீமை. ரோஹித் சர்மா தான் கேப்டன் பண்ணுறாரு. அதுக்கு இல்லாமல் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன். காம்பினேஷன் நான் சொல்கிறேன், மிடில் ஆர்டர் ஹெவியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவம் துபேக்கு ஒரு சான்ஸ், அட் த சேம் டைம் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல் ஆஸ் ஆல்ரவுண்டர், பேக்கப் ஆல்ரவுண்டர். 4 ஸ்பின்னர்ஸு, லிட்டில் பிட் ஆஃப் நீங்கள் ஃபாஸ்ட் bowling பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா 3 பிரைமரி ஃபாஸ்ட் bowlers ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா. ஸோ இதுதான் வந்து bowling காம்பினேஷன். 2 ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 2 ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 2 ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நீங்கள் வந்து ஓடிஐ கிரிக்கெட்டில் லிட்டில் பிட் ஓகே, முக்கால்வாசி கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் சேம் டைம் ஆட மாட்டாங்க. பட் அந்த காம்பினேஷன் எதுக்கு எடுத்தாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேர்ல்ட் கப் ஆடும்போது தான் தெரியும் வெதர் தே வில் ஃபிட் இன் டு த 11 இல்லை வெதர் த லிட்டில் பிட் அந்த பேக்கப் ஆப்ஷனுக்காக எடுத்திருக்காங்களா. ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் இன் சஹல் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் இன் குல்தீப் யாதவ். அட் த சேம் டைம் ரிங்கு சிங் மிஸ்ஸிங் த கட்டுங்க, கொஞ்சம் ஹார்ஷ். எனக்கு தெரிஞ்ச ரிங்கு சிங் டிசர்வ்ஸ் அ பிளேஸ். சிவம் டூபே கோயிங் அஹெட். சிவம் டூபேவும் கிரேட் ஃபார்மில் இருக்கார். லிட்டில் பிட் அந்த 15ன்னு வரும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு செலெக்ஷன் தான். பட் இருந்தாலும் ரிங்கு சிங் இஸ் இன் த ரிசர்வ்ஸில் இருக்கார். டெஃபினட்டாக யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிங்கு தான் வருவார். ஐ திங்க் செகண்ட் விக்கெட் கீப்பர் ஸ்பாட்டை சஞ்சு சாம்சன் சீல் பண்ணிட்டார். எஸ், அஃப்கோர்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருந்திருக்கு இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும். ஆன் அண்ட் ஆஃப் இந்தியன் டீமில் இருந்திருக்காரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். பட் இப்போ ஒரு வேர்ல்ட் கப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். சஞ்சு சாம்சனோட ஃபேன்ஸ் டெஃபினெட்லி வில் பி ஹாப்பி. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல செலெக்ஷன் சஞ்சு சாம்சனோட இன்க்ளூஷன் இன் திஸ் டீம். 3 ஃபாஸ்ட் bowlers தான் எடுத்திருக்காங்க. நார்மலாக ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் 4 நார்மலாக எடுத்துகிட்டு போவாங்க, 4 ஃபாஸ்ட் bowlers. 3 பேர் டீமில் ஆடுற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி எனக்கு இன்னமும் தோணுது 2 பேர் தான் ஆட போகிறாங்கன்னு. வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏ ஆட போகிறாங்க இந்த மேட்சஸ் எல்லாம். இனிஷியல் மேட்சஸ் இன் யூஎஸ்ஏ அன்னோன் கண்டிஷன், நிறைய ஆடினதில்லை அங்கே எதுவும் கிரிக்கெட்டு. வெஸ்ட் இண்டீஸ் ப்ராப்ளி மோர் சூட்டட் டு பேட்ஸ்மென். ஸோ பொட்டி கிரவுண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச டீசெண்டான செலெக்ஷன் முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. இனிமேல் இந்த டீமை நம்ம பேக் பண்ணியே ஆகணும். 100% எப்பயுமே எந்த செலெக்ஷனும் இருக்காது. சம் பிளேயர்ஸ் வில் பி மிஸ்ஸிங் த கட். தெர் வில் பி சம் லிட்டில் பிட் ஆஃப் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் எப்பயுமே இருக்கும், அந்த 10-15%. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த லீடர்ஷிப் குரூப் வாட் எவர் தே வாண்ட், ஹோப் தே ஹவ் காட் எவ்ரி திங். ராகுல் டிராவிடுக்கும் ரோஹித் சர்மாக்கும் 100% நம்ம இந்த டீமை பேக் பண்ணி ஆகணும். லாஸ்ட் 2 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபைனல்ஸ் அண்ட் ஒரு செமிஃபைனல்ஸில் தோற்றோம். பட் மேக் ஷூர் இந்த டைம் நம்ம வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யூஎஸ்ஏல ஆடுறோம். அந்த லிட்டில் பிட் அந்த கிராசிங் த லைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கிராஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ரோஹித் சர்மா.